வல்லாரக்கீரை. நான் வந்து இந்த செடியெல்லாம் வந்து ஒரு சின்ன பக்கெட், இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்டு, நம்ம யூஸ் பண்ண பக்கெட் ஓட்டையானது, அதில் மண் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதை பறிச்சுக்கலாம். அந்தளவுக்கு, அதாவது எங்களுக்கு தேவையான அளவுக்கு இது வளர்ந்துருக்கும். சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த தண்டு கீழ் போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வளர்ந்துடும் திரும்பியும். நம்ம வெளியில் வாங்க வேண்டியதில்லை. இந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். இந்த வேர்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டா எகைன் அதுலேயே திருப்பி வரும். இது ரெண்டும் என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இதில் வச்சது வல்லாரை தான். இது ரெண்டும் ஏதோ இந்த விவசாயம் பண்ணுறவங்க ஊடு பயிர் வர மாதிரி இது வந்திருக்கு. சரி, அப்படியே விட்டுறலாம். இந்த சைடு இந்த குருவியெல்லாம் நிறையா வரும், அது ஏதோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெருசானோடனே என்னென்னு பார்த்துட்டு தேவையில்லைன்னா பிடுங்கி விட்டுறலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இன்னொரு தொட்டியில் இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். இந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லை, இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு, இந்த நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கும் இருக்கும். அதை கூட சரி பண்ணி ப்ளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி சீராக அந்த ரத்தம் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வச்சுட்டு 2 வேளையும் காலை மாலை 2 வேளையும் தண்ணி தெளித்து விட்டாலே போதும். வேறு எதுவும் நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் நம்ம ஃபோன் கால்ஸு அந்த மாதிரிலாம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் குட்டி குட்டியாக வளர்த்தோம்னா, இதை வந்து அப்பப்போ பார்த்தாலே நமக்கு இப்படி பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் பார்த்திங்களா. அது இதுலேருந்து வர இந்த காற்றெல்லாம் சுவாசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்ல காற்று கிடைக்கும். இதை விட நான் இன்னும் தெரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, வெளியில் வந்து நம்ம வாங்கி கீரைகளை சமைக்கிறதுக்கும் நம்மளே இதை வச்சு சமைக்கிறதுக்கும் டேஸ்ட்டில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே வளர்த்து அதை நம்ம பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பெருசாக நம்ம உரம் போட்டு வளர்க்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நான் டெய்லி இதில் காலம்பரை விடுவேன். ஈவினிங் வந்து நார்மல் வாட்டர் அப்படி தெளித்து விடுவேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிட்ட வரும்போதே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வல்லாரையை காமிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறனால கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். இந்த குட்டியாக ரொம்ப பிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி முத்தலாக இருக்கும், அதில் டேஸ்ட்டே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பெருசாக இடம்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.